எப்பயுமே ரோட்லேயே போகாமல் ஒரு நாள் பாதையை சேஞ்ச் பண்ணி ஓட்டி பாருங்கள், ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், ஆனால் அது ஒரு அனுபவம் தான். இந்த பாதையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சுற்றி தென்னைமரம், அதாவது 2 பாதையிலையுமே எப்படி அடைச்சிருக்குன்னு பாருங்கள். தென்னைமரம் அழகாக இருக்குங்க இந்த பாதை. இதுக்கு தாங்க எப்பயுமே ரோட்லேயே போகாமல் இப்படி மாற்றி போகணுன்றது. ரொம்ப கஷ்டமாக இருக்கா, என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை, உங்கள் பைக்கு இல்லாட்டி சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் ரைடு போயிட்டு வாங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிடும். உங்களுக்காக வெளியே நிறைய பறவைகளும் விலங்குகளும் காத்துக்கிட்டே இருக்கு. ஒரு 2 மாடுக, இப்படி ஒரு குட்டி தோட்டம், நமக்கு தேவைக்கு சாப்பாடு, வெளியில் போக தேவையே இல்லை. ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டா எத்தனை பேர் வாழ ஆசைப்படுவீங்க? எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. வெளியவே போகாமல் நம்ம வாட்டுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு, நம்ம விளைவிச்சதை சாப்பிட்டுட்டு அழகாக இருக்கும். பாதையை அடைச்சி வச்சுருக்காங்க, நம்ம தூக்கிட்டு தான் 3 சைக்கிளை. கல் அப்படியே இந்த பாதை எங்கே போகுதுன்னு எனக்கே தெரியாது. அவங்க இந்த பாதையிலே போவோம். இந்த பைக் சவுண்டு மட்டும் மறைஞ்சிச்சின்னா நமக்கு என்னென்ன சத்தம் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காற்று சத்தம், சின்ன சின்ன பூச்சிகளோட சத்தம், தவளைகள் சத்தம். எங்கள் ஊரில் கிரேப்ஸ் நிறையா போடுவாங்க. நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கொடி மாதிரி, அது ஃபுல்லாமே கிரேப்ஸு தான். சும்மா ட்ரையல் பண்ணி பார்த்தாங்க, அப்புறம் எல்லாம் நல்லா வர ஆரம்பித்தோடனே எல்லாமே கிரேப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி இங்கே தேனி மாவட்டம், மோஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, ஒரு பாதி நீங்கள் சாப்பிட்றதுல பாதி வேணால் தேனி மாவட்டத்துலேருந்து கிரேப்ஸ் வரலாங்க. ஏன்னா நல்லா விளைச்சல் பாருங்க, தெரியுதா? இது ஃபுல்லாக கிரேப்ஸ் தான். குட்டி கதை, காட்டில் வாழ்கிற எல்லா மிருகங்களுமே தன்னோட குட்டியை ஈண்டதுக்கப்புறம் காலில் எத்தி எழுப்பி விடும். அந்த குட்டி மிருகமானது ஐயோ அம்மா இப்படி எத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல விழுந்து சோர்ந்து கிடந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய ப்ரொடியாட்டஸ் அனிமல்கிட்ட இருந்து அதை காத்துக்கிற முடியாது. அது என்ன செய்யும்? இறந்து போகும். அதே மாதிரி தாங்க வாழ்க்கையும். வாழ்க்கை நமக்கு நிறையா பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ இந்த அழகான பாதை நினச்சிட்டு இருந்தேன், இந்த இங்கே ஒரு மேடு வருது, சும்மா சொல்கிறேன், இது ஒரு சாம்பிள் மாதிரி. அப்போ இந்த மேட்டு மேலே நம்ம ஏற பயந்துக்கிட்டு நம்ம பின்னாடி போயிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய அழகை சந்திக்க முடியாது. இதெல்லாம் ஒரு மேடாடா அப்படின்டுவீங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தாங்க வாழ்க்கையும். ஏதோ நம்மளை எவ்வளவோ அடித்து நம்மளை காயப்படுத்தும் வாழ்க்கை. ஆனால் கடைசியாக நீங்கள் போராடி நீங்கள் எந்திரிச்சிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, இந்த அழகான உலகம் உங்களுக்கு சொந்தமாகும். ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லி என்றைக்குமே தோண்டே போயிடாதீங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது. பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் வாழ கற்றுக்குங்க.
கீழே ஒரு பள்ளம் மாதிரி போகுது பார்த்தீங்களா, இது என்னன்னா 18ஆம் கால்வாய். இது போட்டதுக்கப்புறம் நிறையா பேருக்கு தண்ணி கீழே ஃபுல்லாக நல்லா வர ஆரம்பிச்சிச்சுங்க. தண்ணி நல்லா செழிப்பமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா போயிட்டே இருக்குல்ல, ஏதாவது ஒரு துணுக்கில் இருந்து தண்ணி போக போக அதுக்கிட்டே இருக்கும். அதனால் பிரச்சனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம போகிற பாதையே வந்து அந்த இதுலேருந்து தூக்கி போட்ட மண்ணு தான் இது. இந்த சைடு ஃபுல்லாக வாழை, அதாவது அந்த 18ஆம் கால்வாய்க்கு கீழே ஃபுல்லாக தோட்டம். அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா புளிய மரக்காடுக. இதுக்கு மேலே வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், இதுக்கு கீழே தண்ணி நல்லா இருக்கும். அதனால் எல்லாமே தோட்டமாக்கிட்டாங்க. அதுக்காக மேலே எல்லாமே காடுகன்னு சொல்ல முடியாது. சில பொருளை வந்து நல்லா செலவு இருக்கும். அப்போ அந்த செலவுக்காரங்க மட்டும் தோட்டமாக்கிட்டு மற்றவங்க ஃபுல்லாக காடாக மாற்றிக்கிட்டாங்க. ஜாலியாக வெள்ளத்தில் இறங்கும். பார்த்தீங்களா, இது ஃபுல்லாமே கிரேப்ஸு தாங்க. இங்கேருந்து நீங்கள் பார்க்குற மெயின் ரோடு வரைக்குமே கிரேப்ஸு தான். இதுதான் எம்எஸ்ஆர் சொல்லி கூடலூரில் ஜெனிஸ் எம்எஸ்ஆர்னு சொல்லி 2 கடைகள், பெரிய கடைகள் வச்சுருக்காங்க. பாருங்கள், கண்ணு கட்டுற தூரம் வரைக்குமே வந்து கிரேப்ஸாக தான் இருக்குது. எங்கள் ஏரியாவில் கிரேப்ஸ் கிலோ 50 ரூபாங்க. உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த காம்பு வந்து பச்சையாக இருக்கும் எங்கள் இதில். ஒரு தடவை அப்படித்தான் ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கிரேப்ஸ் வாங்கி கொடுத்தேன். அவங்க என்ன கிரேப்ஸு காம்பு பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் நம்ம இதுக்குள்ளேயே கிடந்தனால நமக்கு அது பெருசாகவே தெரியல. அப்போ தான் சொல்லியிருக்கு, ஒத்தையடி பாதையில் போனாலும் பயப்படாமல் போகணும்டா அப்படின்னு. போப்பா. இங்கே ஒரு பாதை பொதுவாருங்க. இந்த பாதையில் மட்டும் என்னைக்கு போயிடாதீங்க, இது தண்ணி போகிற பாதை. இதுக்கிட்டே பள்ளத்துக்குள்ளே விட்டேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்படி காடு உடஞ்சிருக்கு. பாதைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த காட்டுக்காரங்களாக இருந்தாலும் நடக்கிறதுக்கு ஒரு 3 அடி பாதை விட்டே ஆகணும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அப்படி இல்லை. என்ன செய்கிறாங்க, பாதை இருக்கிறவங்க பாதை இல்லாதவங்கக்கிட்ட நல்லாவே குறைச்சி அந்த நிலத்தை வாங்கிடுறாங்க. பாதை வச்சுருக்கவங்களுக்கு அது ஒரு சாதகமாகவே இருக்குது. ஆனால் சமீபத்தில் ஒரு லாயர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், உங்களுக்கு பாதை இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கிளைம் பண்ணி பாதை வாங்கிக்கலாம், ஆனால் இந்த பாதை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எந்த பாதையாக இருந்தானாங்க, பாதை இருந்தால் பத்தலையா? நேற்று பால் பேட்மிண்டன் மேட்ச் வந்து அண்டர் 14 பாய்ஸு 17 பாய்ஸு கூப்பிட்டு போயிருந்தேன். கூப்பிட்டு போனப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு செட்டு ஆப்போனண்ட் எடுத்துட்டாங்க, செகண்ட் செட்டு நம்ம எடுத்துட்டோம், 3ஆவது செட்டு டிசைடிங் செட்டு விளாடிட்டுருக்கோம். அப்போ அவங்க பாயிண்ட்டு 30, நம்ம பாயிண்ட்டு 29. எவ்வளவோ போராடி பார்த்தேன், கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருங்கப்பா, கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருங்க, கடைசி நேரம் பாயிண்ட்டை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி
பல தடவை கேட்டு பார்த்தேன். என்ன இருந்தாலும் சின்ன பசங்க தானே, நமக்கே அந்த நேரத்தில் பதட்டம் ஆகுங்க. சின்ன பசங்கன்னும் போது ரொம்ப பதட்டம் ஆயிட்டாங்க. ஒரு 3 பாயிண்ட் லீடிங்கில் தோற்றுட்டோம். அது கடைசி சர்வு, ஒரே சர்வு. மேட்ச் நல்லா இருந்துச்சு. நேற்றோட இப்போ முன்னாடியோட நேற்று மேட்ச் நல்லா இருந்துச்சு. எங்கேயும் கிரேப்ஸு இந்த சைடு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 குழிலாம் கிரேப்ஸ் போட்டிருப்பாங்க போல். இதாங்க கத்தாழை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. முள் கத்தாழை. யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஊண்டி வச்சுருக்காங்க போல். நம்மளும் ஒரு மணி நேரம் போயிட்டுருக்கோம். அதான் வந்த மாதிரியே தெரியல. ஏடா வேர்க்கவே இல்லைன்னு பார்க்காதீங்க. ஏன் பாருங்கள் சைடில் கிரேப்ஸை பார்த்தீங்களா. இது தண்ணி போகிற பாதை தான். இதில் போகலாமா என்னான்னு தெரியல. வாங்க போவோம், போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி. வேறவங்க தோட்டத்துக்கு போகிற பாதையாக இருந்துடாம போய் ரோட்டில் முடிச்சிட்டா தெரியாது. சைக்கிள் தானே, தூக்கி நடந்துடலாம். இருந்தாலும் சங்கட்டம் பாருங்க. இதெல்லாம் உடப்ப ஓ மை காட், மணல். பாதை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்படின்னு விட்டோம்னா பள்ளத்துக்குள்ளே வந்து கையால் உடஞ்சி போகும் போல். அப்படி பாதையாக இருக்குது. ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்டு தான் ஓட்ட முடியல. நேற்று நல்ல மழைங்க. நான் சொன்னேன்ல, நான் ஓசை எடுத்து போட்டாலே நல்ல மழை வந்துடும். கண்டிலுக்கு எடுத்து போட்டேன் பார்த்தீங்களா, ஓசை வந்துருச்சு. அந்த வீடியோ பார்க்கலைன்னா அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. இழுக்கவே முடியல, புதஞ்சிக்கிருச்சு. ஆமாங்க, பாதை போகுதா என்னாண்டே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பைக்லாம் வந்திருந்தோம்னா கண்டிப்பாக சிக்கியிருப்போம் போல். பாருங்க குழிய. ஏதோ சைக்கிளில் போய் தப்பிச்சிட்டோம், இறங்கி நடந்துட்டோம். போவோம், இது ஒரு அனுபவம் தானே. பயன்படுத்தாத பாதை மாதிரி தான் தெரியுது. இது நாய்க்கு வந்து நம்மளை விரட்டாதான் சிக்கலாகி போகும். பாதையில் போலங்க, தண்ணி போகிற பாதையில் தான் நம்ம போய்க்கிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி என்ன செடின்னு தெரியுமா? இந்த செடி இதுதாங்க கள்ளி செடி, பால் கள்ளி செடி.
பாதை வந்துருச்சுங்க ஓரளவுக்கு. இந்த பாதை போயிரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. அந்த செடி, அந்த கள்ளி செடி எதுக்கு ஊண்டியிருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு கந்திஷ்டி மாதிரி அந்த கள்ளி செடியை ஊண்டிட்டு கலர் கலரு துணியை வந்து கட்டி தொங்க விடுவாங்க. அது ஒரு கந்திஷ்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ஏரியா சைடில் ஊண்டிருக்கீங்களா? அதை கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை நம்ம மக்கள்கள் தான் இப்படி செய்கிறாங்களான்னு தெரியல. பாதையாக போயிட்டே இருக்கு. மெயின் ரோடு வந்த பாடு இல்லை. ஓ அங்கே பாருங்க, மரத்தில் வேலி போட்டு வச்சுருக்கிறது. பாருங்க, மரத்தில் வேலி போட்டிருக்காங்க. ஒருவேளை பாதையில் இதில் வேலி போட்டிருப்பாங்க போல். கொஞ்சம் அவங்க இடம் உள்ளே தள்ளி வர வட்டியும் இல்லையே, அந்த இதெல்லாம் வேலி இருக்கே. ஒரு நீச்சல் குளத்தை கடந்து போகணும் போல். தெய்வமே, டயர் சிக்கிறா மட்டும் போயிரு. ஏன்னா டயர் சிக்கிச்சுன்னா சூவெல்லாம் நனைஞ்சு போயிடும். சிக்கிருச்சு படி அம்மாடியா வந்தாச்சு. ரோடே இல்லாத ஒரு இடத்துல எந்த விதமான இரைச்சல் சத்தமும் இல்லாத ஒரு இடத்துல அங்கே பாருங்கள் வீடுன்னு. இந்த வீட்டில் நீங்கள் இருப்பீங்களா மாட்டீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தெரியுதா உங்களுக்கு? வீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுமே வர வர கேரளா மாதிரி தோட்டத்துக்குள்ளே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கெல்லாம் ஒரு ஆசைங்க, ஒரு சின்ன இந்த GTA கேம்லாம் வரும் பாருங்க, பின்னாடி பாராசூட்டை கட்டிட்டு நம்ம வாட்டுக்கு பறந்துக்கிட்டே போகிறது. எந்த விதமான தொந்தரவும் இல்லைங்க. டிராஃபிக் இல்லை, பாதை சரி பண்ணவும் இல்லை, கூட்டங்கள் இல்லை, பயம் தேவையில்லை. நம்ம வாட்டுக்கு வானத்திலே பறந்துட்டு போய் வீட்டு மாடியிலே போய் இறங்கிக்கலாம். பேசுவோம், காசா பணம் பேசத்தானே செய்கிறோம். க்ளீனாக வச்சுருக்காரு, க்ளீனாக. கோழிகள் நிறையா கோழி இருக்குங்க. தோட்டத்தில் வாங்குகிற கூலியெல்லாம் வாங்கி சாப்பிட்டா தாங்க, இப்படி தோட்டத்தில் வாழ்கிற கூலியில் அடித்து சாப்பிட்டா தாங்க திமிரு. சைவத்துக்காரங்க யாரும் பார்த்தீங்கன்னா தப்பாக நினைத்துக்கிறாதீங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கோழி குழம்பு அடித்து குடிச்சிட்டு படுத்து பாருங்கள், ஒரு மாதத்துக்கு உழைக்கிற தெம்பு இருக்கும். நம்ம தோட்டத்தில் பெஞ்சிற கோழியெல்லாம் அடித்து சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் இந்த ரோட்டில் இவ்வளோ தூரம் சைக்கிளில் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். இனி இதிலேருந்து நம்ம மெயின் ரோட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கு, ரயில் ரோடு கணக்கா மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே சிக்கி இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம்.
யாரோ பெரிய வீட்டாளுக தோப்பு போல். அங்கே பாருங்கள், அவங்க அப்பாவோ யாரோ அவரோட சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. பேர் என்ன மாதிரின்னு விட்ருக்கு. ஷூவெல்லாம் நனைஞ்சிருச்சு தண்ணியில் உள்ளே விழுந்து. கஷ்டமான பாதையை தப்பிச்சிட்டோம், இந்த பாதையில் போய் உள்ளே விழுந்துட்டோமே. இங்கே பாருங்க, உள்ள கிணறு. சுற்றி என்னடா மரமாக இருக்குன்னு பார்க்குறேன், நடுவில் கிணறு இருக்கு. இந்த பாதையா எந்த பாதைண்டே இது இல்லை. இந்த பாதையான்னு தெரியல. இங்கே பாருங்க, இங்கே வந்து தார் ரோடு போட்டிருக்காரு. அதே என்ன மாதிரி பண்ணுங்க, தார் ரோடு இப்படி இருக்குன்னா இப்போ நம்ம இந்த பாதை தான் கரெக்டு. போவோம். ஆமாங்க, இந்த பாதை தான். இப்போதான் மொதல் ஒரு வண்டி வருது. ஃப்ரெண்ட்ஸ், ரோடு வந்துருச்சு, மெயின் ரோடு. அங்கே பாருங்க, அதாங்க தார் ரோடு போட்டிருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாடியோ, கம்பா அவுட்ருக்கு வந்துட்டோம் நம்ம. உள்ளூர் அவுட்ரு ரொம்ப தள்ளி ஓட்டோம். பாதையை பாருங்க. அந்த ரோடெல்லாம் பிடிச்சி போயிருந்தா பாளையத்துக்கு போயிருப்பேன் போல். ஏதோ கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்க அறிவை யூஸ் பண்ணி மாறி வந்தாச்சு. எந்த பாதனே தெரியாமல் போய் கடைசியாக இவ்வளோ தூரம் சுற்றி வரட்டும். கேடிஎஃப்சியில் ஒரு காஃபியை குடிச்சிட்டு போயிடுவோம், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெயின் ரோடு வந்துட்டோம். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.